நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ நான் வீட்டு முறையில் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளை அடை வச்சு ஒரு 8 குஞ்சுகளை வந்து பெருவிடை குஞ்சுகளை பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த கோழி குஞ்சுகளோட ஜெண்டரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்லக்கூடிய முறைகள்லாம் நான் ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்சுகளோட ஜெண்டர் என்னன்றது என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. மொத்தம் 8 குஞ்சுகள் வந்து இருக்குது. ஸோ இதில் எத்தனை சேவல் எத்தனை பெட்டை கோழிகள் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி வெயில் காலங்களில் இந்த வாழை மரத்தோட தண்டு பகுதி வேஸ்டேஜஸாக இருக்கிறது கோழி குஞ்சுகளுக்கு நம்ம உணவாக கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்வமாக சாப்பிடுது பாருங்கள். இது மூலயமா கோழிகளுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வாய் தண்டோட தண்டு பகுதியிலேருந்து நிறையவே கிடைக்குது. ஓகே, வாரத்திற்கு இல்லை மாதத்திற்கு 3 அல்லது 2 முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய் தண்டுகளை வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த தண்டுகளை வந்து கோழி குஞ்சுகளுக்கு உணவாக